Hi, this is JK Academy. So today வந்து communication and network conceptsல protocols ஓட part 2 வீடியோ வந்து பார்க்க போகிறோம். அதோட multiple choice questions. First question, several protocols for upper layers in Bluetooth use dash. So 4 options கொடுத்துருக்காங்க. அதாவது ப்ளூடூத்தில் எந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யூடிபியா, ஹெச்எஸ்பியா, இல்லை ஐடிசியா, இல்லை L2CAPயா? ஸோ ஆன்சர் வந்து L2CAP. ஸோ அந்த ப்ரோட்டோகால்ஸ் தான் வந்து ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த L2CAPயோட அப்ரிவேஷன் என்ன அப்படின்னா லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல். லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அண்ட் அடாப்டேஷன் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ப்ளூடூத்தில் யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால். ஸோ L2CAP இஸ் அ லாஜிக்கல் லிங்க். இந்த L2CAPன்றது வந்து இஸ் அ லாஜிக்கல் லிங்க். இது வந்து கண்ட்ரோல் அடாப்டேஷன் ப்ரோட்டோகால் லேயர் அப்படின்னு சொல்லலாம். சரியா? லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் அடாப்டேஷன் ப்ரோட்டோகால் லேயர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த logical unit link control adaptation protocol is equivalent to logical link control sublayer of LAN அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த L2CAP அப்படின்றது வந்து எதுக்கு ஈக்குவலண்ட் அப்படின்னா லாஜிக்கல் லிங்க் கண்ட்ரோல் சப்லேயர் ஆஃப் LAN அதுக்கு வந்து ஈக்குவல் அப்படின்னு சொல்கிறாங்க. The ACL link uses L2CAP for data exchange. ஸோ ACL லிங்க் வந்து L2CAP அந்த ப்ரோட்டோகால்ஸில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அந்த ACL லிங்க்கை ஃபார் என்ன பர்பஸ்க்காக அப்படின்னா டேட்டா எக்ஸ்சேஞ்சுக்காக. ஸோ வாட் இஸ் த அப்ரிவேஷன் ஆஃப் ACL லிங்க்? ACL லிங்க்ன்றது வந்து என்ன அப்படின்னா அசிங்க்ரோனஸ் கனெக்ஷன்லெஸ் லிங்க் அப்படின்றத தான் நம்ம ACL லிங்க்னு சொல்கிறோம். அசிங்க்ரோனஸ் கனெக்ஷன்லெஸ் லிங்க் அப்படின்றது தான் ACL லிங்க்னு சொல்கிறோம். இந்த ACLன்றது வந்து இஸ் அ பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ACL லிங்க்ன்றது இஸ் அ பாயிண்ட் டு மல்டி பாயிண்ட். ஸோ இதில் எல்லாமே ப்ளூடூத்தில் வந்து யூஸ் பண்ணக்கூடியது. ஸோ இதில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது L2CAP அந்த ப்ரோட்டோகால்ஸில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா செக்மெண்டேஷன் இருக்குது, ரீஅசம்பிளி இருக்குது, மல்டிப்ளெக்ஸிங் அண்ட் குவாலிட்டி ஆஃப் சர்வீஸ். ஸோ இது எல்லாமே அதோட ஃபங்க்ஷன்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், ப்ரோட்டோகால்ஸ் ஆர் செட் ஆஃப் ரூல்ஸ் டு கவர்ன். ஆல்ரெடி நம்ம ப்ரோட்டோகால்ஸ்னாலே என்ன பார்த்துருக்கோன்னா இஸ் அ செட் ஆஃப் ரூல்ஸ். அதில் சம் ஃபார்மேட் அண்ட் ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது அப்படின்னு நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்துருக்கோம். ஸோ இந்த இதில் ப்ரோட்டோகால்ஸ் ஆர் செட் ஆஃப் ரூல்ஸ் டு கவர்ன் எதை வந்து என்ன பர்பஸ்க்காக இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கம்யூனிகேஷனாக, ஸ்டாண்டர்டாக, இல்லை மெட்ரோபாலிட்டன் கம்யூனிகேஷனாக, இல்லை பேண்ட்வித்தா? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து கம்யூனிகேஷன். ஒரு இன்ஃபர்மேஷனை கம்யூனிகேட் பண்ணுற பர்பஸ்க்காக தான் இந்த ப்ரோட்டோகால்ஸை வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதான் இங்கே கீழே கொடுத்துருக்காங்க எக்ஸ்ப்ளனேஷனில். A protocol is a set of rules that governs the communication between computers on network. ஒரு நெட்வொர்க்கில் கம்ப்யூட்டர்ஸுக்குள்ளே ஒரு கம்யூனிகேஷன் பண்ணுற அந்த பர்பஸ்க்காக தான் இந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து யூஸ் பண்ணுறோம். These rules include guidelines that regulate the characteristics of a network, including access method, allowed physical topologies, types of cabling, speed of data transfer. ஸோ இந்த நெட்வொர்க்கில் சம் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. என்னென்ன கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது அப்படின்னா அக்சஸ் மெத்தட், எந்த மெத்தட் வந்து அக்சஸ் பண்ணுறாங்க, என்ன ஃபிசிக்கல் டொபாலஜிஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க, என்ன டைப்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க, என்ன ஸ்பீட் ஆஃப் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எல்லாமே சம் கைட்லைன்ஸ் வந்து கொடுப்பாங்க இல்லையா? ஸோ அந்த ரூல்ஸை வந்து ஃபாலோ பண்ணுறதா இந்த ப்ரோட்டோகால். ஸோ நெக்ஸ்ட்டு தேர்ட் கொஸ்டின், அண்ட் இன்டர்நெட்டுன்றது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. கலெக்ஷன் ஆஃப் வேன்ஸா, இல்லை நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸா, இல்லை கலெக்ஷன் ஆஃப் லேன்ஸா, கலெக்ஷன் ஆஃப் ஐடென்டிக்கல் லேன்ஸ் அண்ட் வேர்ன்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே ஆன்சர் வந்து இன்டர்நெட்டுன்றது வந்து என்ன அப்படின்னா நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ். சரிங்களா? ஸோ எக்ஸ்ப்ளனேஷனில் என்ன கொடுத்துருங்க, இன்டர்நெட் இஸ் அ மாசிவ் நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ், a networking infrastructure. So it connects millions of computers together globally, forming a network in which any computer can communicate with any other computer as long as they are both connected to the internet.
ஸோ மில்லியன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸை வந்து அட் த சேம் டைமில் அது கனெக்ட் பண்ணியிருக்கு. அது எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னா, ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து எங்கேயோ இருக்கிற ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து இங்கே இருக்கிற ஒரு கம்ப்யூட்டரோட கனெக்டட் ஆகிருக்கு அப்படின்னா, அது எப்படி கனெக்டட்னா இன்டர்நெட் மூலமாக தான் அது கனெக்ட் ஆகிருக்கு. ஸோ அதை தான் வந்து நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க். சரியா, ஒரு நெட்வொர்க்கு இன்னொரு நெட்வொர்க்கோட கனெக்டட் ஆகி யூஸ் பண்ணுற ஒரு விஷயம் தான் இன்டர்நெட் அப்படின்னு சொல்கிறோம். அதான் இன்டர்நெட்டுன்றது நெட்வொர்க் ஆஃப் நெட்வொர்க்ஸ். Fourth question. Checksum is used in internet by several protocols although not at the அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக்ஸம் அப்படின்றனாலே என்ன அப்படின்னா, இது ஒரு எரர் டிடெக்ஷனுக்காக யூஸ் பண்ணுறது தான் இந்த செக்ஸம் அப்படின்றது. ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, செக்ஸம் யூஸ்ட் இன் இன்டர்நெட்டில் வந்து செக்ஸம் யூஸ் பண்ணுறாங்க செவரல் ப்ரோட்டோகால்ஸ் யூஸ் பண்ணி, although நாட் அட் த அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ டேட்டா லிங்க் லேயர் அப்படின்றது தான் இங்கே ஆன்சர். ஸோ எக்ஸ்ப்ளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, செக்ஸம் இஸ் யூஸ்ட் இன் த இன்டர்நெட் பை செவரல் ப்ரோட்டோகால்ஸ் although நாட் அட் த டேட்டா லிங்க் லேயர் லைக் லீனியர் அண்ட் சைக்ளிக் கோட்ஸ். The checksum is based on the concept of redundancy. ஸோ the redundancy கான்செப்டில் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி several protocols still use the checksum for error detections. ஸோ மேக்ஸிமம் செக்ஸம் எதுக்காக என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்கன்னா, எரர் டிடெக்ஷனுக்காக தான் யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த்து கொஸ்டின். இன் version field of IPv4 header, when machine is using some other version of IPv4 then the datagram is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது IPv4 அப்படின்னா என்ன அப்படின்னா, இன்டர்நெட் ப்ரோட்டோகால் வெர்சன் 4 தான் நம்ம IPv4 அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா, ஸோ அந்த IPv4 ஹெட்டர் வந்து அந்த ஃபீல்டில், அந்த ஹெட்ன்ற அந்த ஃபீல்டில் மிஷின் இஸ் யூஸிங் சம் அதர் வெர்சன்ஸ். சரிங்களா, ஸோ அதே அந்த IPv4ல் வேறு ஒரு IPv4 வந்து யூஸ் பண்ணுறாங்க, டேட்டாகிராம் யூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க. ஸோ அது வந்து என்ன ஆகும், ஒரு இதுலேருந்து இன்னொன்று யூஸ் பண்ணும்போது டிஸ்கார்ட் ஆகுமா, அக்செப்ட் ஆகுமா, இல்லை இன்டர்ப்ரெட்டட் ஆகுமா, இல்லை இன்டர்ப்ரெட்டட் இன்கரெக்ட்லின்னு காட்டும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து டிஸ்கார்ட் ஆகும் அப்படின்னு ஆன்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ a 4-bit field defines the version of IPv4 protocol. This field tells the software running in the processing machine that the datagram has the format of version 4. If the machine is using some other version of IPv4, the datagram is discarded rather than interpreted correctly. ஸோ ஆல்ரெடி ஒரு 4-bit ஃபீல்டு அந்த இதில் வந்து ஒரு சாஃப்ட்வேர் வந்து ரன்னிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னா, அட் டைமில் வேறு ஒரு வேர்ஷன் வரும்போது கண்டிப்பாக அதை என்ன பண்ணும் அப்படின்னா டிஸ்கார்ட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின். நெட்வொர்க் லேயர் அட் த சோர்ஸ் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கிரியேட்டிங் எ பேக்கெட் ஃப்ரம் டேட்டா கம்மிங் ஃப்ரம் அனதர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா, ஸோ நெட்வொர்க் லேயர் வந்து எதுக்கு ரெஸ்பான்சிபிள் அப்படின்னா, ஒரு கிரியேட்டிவ் பேக்கெட் ஃப்ரம் டேட்டா, ஒரு டேட்டாவிலேருந்து ஒரு பேக்கெட்டாக வந்து என்ன பண்ணும், க்ரியேட் பண்ணும். அது எதுலேருந்து எது வரைக்கும் அந்த ப்ராசஸிங் வந்து நடக்கும் அப்படின்னா ப்ரோட்டோகால். ஸோ ஒரு டேட்டாவிலேருந்து பேக்கெட்ஸ் வந்து க்ரியேட் ஆகுது அப்படின்னா அது எதுலேருந்து க்ரியேட் ஆகும் அப்படின்னா சம் ப்ரோட்டோகால்ஸ்லேருந்து தான் அது வந்து க்ரியேட் ஆகும். அதுதான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. The network layer at the source is responsible for creating a packet from the data coming from another protocol. ஸோ another protocol-லேருந்து அந்த டேட்டா வந்து பேக்கெட்டாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ அது என்னென்ன ப்ரோட்டோகால்ஸ்னால் such as transport layer protocol or routing protocol. ஸோ அந்த மாதிரி ப்ரோட்டோகால்ஸ்லேருந்து அந்த டேட்டா வந்து என்ன பேக்கெட்டாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ the network layer is responsible for checking its routing table to find the routing information. ஸோ ரவுட்டிங் டேபிளில் ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன்ஸை வந்து நெட்வொர்க் வந்து செக் பண்ணும். ஸோ அது அதோட ரெஸ்பான்சிபிள். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 7th கொஸ்டின். ஹெட்டர் ஆஃப் டேட்டாகிராம் இன் IPv4 ஹேஸ். ஸோ அந்த டேட்டாகிராமில் ஹெட்டர் வந்து எத்தனை பைட்ஸ் வந்து யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து IPv ஹெட்டர் லென்த் இஸ் மினிமம் 20 bytes, மேக்ஸிமம் 60 bytes அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த வேல்யூஸ் வந்து எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறாங்க அப்படின்னா, நார்மலாகவே IPv ஹெட்டரில் மினிமம் வேல்யூ மேக்ஸிமம் வேல்யூஸ்ன்னு இருக்குது.
மினிமம் வேல்யூ வந்து 5, மேக்ஸிமம் வேல்யூ வந்து 15. ஸோ மினிமம் வேல்யூ 5 அப்படின்னா அதில் 32 பிட் அந்த இது வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் யூஸ்வலாக. ஸோ அந்த 32 பிட்டை வந்து நம்ம இதில் மல்டிப்ளை பண்ணணும் மினிமம் வேல்யூவோட. ஸோ 5 × 32 அப்படின்றது வந்து 160 பிட்ஸ். ஸோ இது பைட்டாக கன்வெர்ட் பண்ணும்போது 20 பைட்ஸ். சரிங்களா? 20 பைட்ஸ் எப்படி கன்வெர்ட் பண்ணுவோம்? ஸோ ஒரு பைட்டுன்றது 8 பிட்ஸ் இல்லையா? அப்போ 8ஆல் நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா இந்த 160 வந்து 20ஆக கன்வெர்ட் ஆகிடும். அப்போ பைட்ஸ் நம்மளுக்கு கிடச்சிரும். அதே மாதிரி 15 × 32 அப்படின்னு போட்டோம்னா 480 பிட்ஸ் கிடைக்குதுன்னா அதை நம்ம 8ஆல் டிவைட் பண்ணுறோம். 8ஆல் டிவைட் பண்ணும்போது 60 பைட்ஸ் அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிடும். ஸோ இங்கே ஆன்சர் 20 to 60 பைட்ஸ். 8th question, in IPv4 layer datagram is off அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ IPv4 அந்த லேயரில் வந்து டேட்டாகிராம் வந்து எந்த லென்த்தில் இருக்கும் அப்படின்னா ஃபிக்ஸடாக, வேரியபிள் லென்த்தாக, குளோபல் லென்த்தாக, இல்லை 0 லென்த்தாக அப்படி கேட்டிருக்காங்க. ஸோ IPv4 அப்படின்றது வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒரு கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். IPv4ன்றது ஒரு கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால் யூஸ்டு ஃபார் அ பேக்கெட் ஸ்விட்ச்டு நெட்வொர்க். இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க? பேக்கெட் ஸ்விட்ச்டு நெட்வொர்க்கில் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் இது கனெக்ஷன்லெஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். இது இட் ஆப்ரேட்ஸ் ஆன் பெஸ்ட் எஃபர்ட் டெலிவரி மாடல் இன் விச் neither delivery is guaranteed nor proper sequencing or avoidance of duplicate delivery is assured. So the size of the datagram header can be of variable length from 20 bytes to 60 bytes. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா? IPv4ஓட ஹெட்டரோட அந்த சைஸ் வந்து நம்ம என்ன பார்த்தோம்? 20 bytes and 60 bytes. அது வந்து எது அப்படின்னா அதோட வேரியபிள் லென்த்து. ஸோ இங்கே ஆன்சர் வந்து வேரியபிள் லென்த்து. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து 9th question, IPv4 service type of service in header field. First 3 bits are called as. ஃபஸ்ட்டு IPv4 அந்த ஹெட்டரில் வந்து ஃபஸ்ட்டு 3 பிட்ஸ் வந்து என்னவா யூஸ் பண்ணுறாங்க? டைப் ஆஃப் சர்வீஸாக, கோட் பிட்ஸா, சிங்க் பிட்ஸா, இல்லை ப்ரெசிடென்ஸ் பிட்ஸா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே வந்து ப்ரெசிடென்ட் பிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ IPv4ல் ஒரு ஹெட்டர் இருக்குது அப்படின்னா அதில் 3 ஃபீல்டு இருக்குது. ஃபஸ்ட்டு ஃபீல்டு வந்து நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ப்ரெசிடென்ஸ் ஃபீல்ட்ஸ். ஃபஸ்ட்டு 3 பிட்ஸு தான் ப்ரெசிடென்ஸ் ஃபீல்டு. அதுக்கப்புறம் செகண்ட் ஃபீல்டு வந்து என்ன அப்படின்னா டைப் ஆஃப் சர்வீஸ், அதான் ஷார்ட் ஃபார்மில் TOS அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? டைப் ஆஃப் சர்வீஸ் வந்து ஷார்ட் ஃபார்மில் TOS அப்படின்னு சொல்லுவாங்க. அது செகண்ட் ஃபீல்டு. தேர்ட் ஃபீல்டு வந்து MPS, மஸ்ட் பி 0 அப்படின்னு சொல்லுவாங்க. MPS அப்படின்னா மஸ்ட் பி 0. ஸோ இதுதான் வந்து அந்த 3 ஃபீல்டு அந்த ஹெட்டர் ஃபீல்டில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஃபஸ்ட்டு 3 பிட்ஸ் என்னவா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெசிடென்ஸ் பிட்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு, which is a link layer protocol. எது வந்து லிங்க் லேயர் ப்ரோட்டோகால் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ லிங்க் லேயர்னாலே இது எந்த மாடலில் வந்து ப்ராசஸ் ஆகும், ரன் ஆகும்னா DCP/IP மாடலில் தான் வந்து லிங்க் லேயர் வந்து ப்ராசஸிங் ஆகும். அந்த DCP/IPன்றது வந்து என்ன? டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோகால், இன்டர்நெட் ப்ரோட்டோகால். அந்த மாடலில் தான் இந்த லிங்க் லேயர் வந்து ப்ராசஸ் ஆகும். சரியா? ஸோ அந்த லிங்க் லேயரை எப்படி டிஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்னா RFC 1122, RFC 1123 அப்படின்றது இந்த லிங்க் லேயரை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவாங்க. இது எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது என்னவா கன்சிடர் பண்ணி யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு இது யூஸ் பண்ணுறாங்க. லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸில் வந்து இதை வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதான் இங்கே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. இன் கம்ப்யூட்டர் நெட்வொர்க்கிங் இந்த லிங்க் லேயர் இஸ் த லோயஸ்ட் லேயர் இன் த இன்டர்நெட் ப்ரோட்டோகால் ஷூட். ஸோ இட் இஸ் காமன்லி நோன் அஸ் DCP/IP. ஸோ இந்த லிங்க் லேயர் காமன்லி எங்கே யூஸ் பண்ணுறாங்க? DCP/IPயில். த நெட்வொர்க் ஆர்கிடெக்சர்ஸ் ஆஃப் இன்டர்நெட் இட் இஸ் டிஸ்கிரைப்டு இன் RFC 1122 அண்ட் RFC 1123. ஸோ இது எப்படி டிஸ்கிரைப் பண்ணுறாங்க இந்த லிங்க் லேயரை? RFC 1122 அண்ட் RFC 1123. ஸோ இந்த ப்ரோட்டோகால்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா லோக்கல் ஏரியா நெட்வொர்க் ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த லிங்க் லேயர் ப்ரோட்டோகால் எதில் யூஸ் பண்ணுறாங்க? DCP அப்படின்றது நம்ம கரெக்டாக இந்த எக்ஸ்ப்ளனேஷனை வச்சு சொல்லிடலாம். வித் ப்ரோட்டோகால் இஸ் காமன்லி யூஸ்டு டு retrieve email from a mail server.
சரிங்களா? எந்த ப்ரோட்டோகால் வந்து ஒரு மெயிலை வந்து மெயில் சர்வர்லேருந்து ரிட்ரைவ் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து IMAP. ஸோ இந்த IMAP அப்படின்றத நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா த இன்டர்நெட் மெசேஜ் அக்சஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்கிறோம். இஸ் அ மெயில் ப்ரோட்டோகால். இது யூஸ்டு ஃபார் accessing இமெயில் ஆன் அ ரிமோட் வெப் சர்வர். ஸோ இந்த இன்டர்நெட் மெசேஜ் அக்சஸ் ப்ரோட்டோகால்ஸ் இது என்ன சொல்கிறோம்னா மெயில் ப்ரோட்டோகால்ஸ்னு சொல்கிறோம். இது என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு இமெயிலை அக்சஸ் பண்ணுறதுக்காக. எதுலேருந்து அப்படின்னா வெப் சர்வரில் இமெயிலை வந்து அக்சஸ் பண்ணுறோம். யார்கிட்டருந்து அப்படின்னா லோக்கல் கிளையண்ட்லேருந்து வெப் சர்வர் மூலமாக நம்ம இமெயிலை வந்து அக்சஸ் பண்ணுறோம். ஸோ IMP இஸ் மோஸ்ட் காமன்லி யூஸ்டு இன்டர்நெட் இமெயில் ப்ரோட்டோகால்ஸ் ஃபார் ரிட்ரைவிங் இமெயில்ஸ். ஸோ இந்த IMPன்றது வந்து மோஸ்ட்டாக எங்கே யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா இது ஒரு இன்டர்நெட் மெயில் ப்ரோட்டோகாலாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஃபார் வாட் பர்பஸ்? ஒரு மெயிலை வந்து ரீட்ரை பண்ணுறதுக்காக. ஸோ இட் இஸ் சப்போர்ட்டட் பை ஆல் மாடர்ன் இமெயில் கிளையண்ட்ஸ் அண்ட் வெப் சர்வர்ஸ். ஸோ இது வந்து என்ன சப்போர்ட் பண்ணுது அப்படின்னா இமெயில் கிளையண்ட்ஸ் அண்ட் வெப் சர்வர்ஸ் இது ரெண்டையுமே என்ன பண்ணுது அப்படின்னா சப்போர்ட் பண்ணுது. ஸோ இங்கே கேட்டிருக்க கொஸ்டின்ஸ் வந்து ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி விச் ப்ரோட்டோகால் இஸ் காமன்லி யூஸ்டு ரிட்ரை இமெயில் ஃப்ரம் அ மெயில் சர்வர். மெயில் சர்வர்லேருந்து ஒரு மெயிலை ரிட்ரை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ப்ரோட்டோகால் வந்து IMAP, இன்டர்நெட் மெசேஜ் அக்சஸ் ப்ரோட்டோகால். தேங்க்யூ.